வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் இன்றைக்கு சிந்திக்கின்ற தலைப்பு, முதுமை ஏன் வருகிறது? முதுமை ஏன் வருகிறது என்று விஞ்ஞானபூர்வமாக நிறைய கருத்துக்கள் இருந்த போதிலும், நமது குரு மகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்து என்ன சொல்கிறார் என்றால், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு சூரிய குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சியின் காரணமாக கனத்த அணுக்கள் எல்லாம் கீழ் நோக்கி இழுக்கப்படும். அதாவது எந்த ஒரு பொருள் சுழல ஆரம்பித்தாலும் அதற்கு ஒரு மையத்தை உருவாக்கி அந்த மையத்திலே கனத்த அணுக்களை இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி நீங்கள் கை விட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நடுவால் ஒரு குழி மாதிரி ஒரு மையத்தை உருவாக்கி அந்த மையத்தை நோக்கி கனத்த பொருட்களை இழுக்க ஆரம்பிக்கும். அதில் பொருள் போட்டிங்கன்னா நடுவால் அந்த பொருள்களெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும். அதுபோல் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு மையம் இருக்கு. அந்த மையத்தை நோக்கி கெட்டியான பொருட்களை எல்லாம் இழுக்கின்றது. லேசான பொருட்களை மேல் நோக்கி தள்ளப்படுகிறது. இந்த பூமியில பாருங்க, பூமியில கீழே என்ன இருக்கு? கெட்டியான பொருள் பாறைகள், அதுக்கு மேல தண்ணி, அதுக்கு மேல காற்று, அதுக்கு மேல லேசானது என்ன? மிக மிக லேசானது விண். இந்த மாதிரி தான் இருக்கு. இதே போல பூமிக்குள்ள பாருங்க, பூமிக்குள்ள ரொம்ப கெட்டியானது எங்க இருக்கு? பூமிக்கு அடியில மையத்தை நோக்கி வைரம் பூமிக்கு அடியில் இருக்கு. ரொம்ப அடியில் இருக்கிறனால தான் அதனோட மதிப்பும் ஜாஸ்தி. அதுக்கு மேல என்ன? தங்கம், அதுக்கு மேல வெள்ளி, அதுக்கு மேல அலுமினியம். அப்போ கெட்டியான பொருட்களை எல்லாம் தன் மையம் நோக்கி பூமியின் புவியீர்ப்பு விசை இழுத்து கொண்டே இருப்பதினாலே நம் உடம்பில் எத்தனை பூதங்கள் இருக்கு? 5 பூதங்கள் இருக்கு. இந்த 5 பூதங்களிலே லேசானது எதுங்க? விண் அணுத்துகள்கள், அதாவது உயிர். இந்த உயிர் தான் நம் உடம்புல மிக 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 லேசானது. இப்போ ஒரு பலூன்ல காற்றை நிரப்பி நீங்க முட்டோம்னா என்ன ஆகுங்க? பலூன் மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இப்போ கல்லை போட்டோம்னா கல் உயிர் பிசின் காரணமாக கீழ் நோக்கி விழும். இதே போலதான் நம் உடம்பிலே மிக மிக லேசானது உயிர். உயிரானது மேல் நோக்கி செல்ல பார்க்கிறது. இதத்தான் யாராவது இறந்துட்டா கூட உயிர் மேலே போயிடுச்சுன்னு சொல்றோமா? அவன் மேலே போயிட்டான்னு சொல்றோமா? சரி, மித்த 4 பூதங்களும் கெட்டியானது. இந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. இந்த பிரிவின் காரணமாக உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு பாதிக்கிறது. நம் உடம்பிலிருந்து அணுத்துகள்கள், செல்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் உயிர் ஆற்றல் குறைவு ஏற்படுகின்றது. இந்த உயிர் ஆற்றல் குறைவினால் ஈஸ்ட்ரோஜன், புரோஸ்ட்ரோஜன் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்களின் உற்பத்தியும் குறைவு ஏற்படுகின்றது. இந்த உயிர் ஆற்றல் எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்றால் நம்முடைய விந்துநாத திரவத்திலிருந்து தான் உற்பத்தியாகிறது. இந்த விந்துநாத திரவத்தை மனிதன் 25 வயதுக்கு மேலே முறையாகவோ இல்ல முறையற்றோ வெளியேற்றுவதினால் பூமியுடைய ஈர்ப்பு விசை சக்தியை எதிர்க்கும் சக்தி குறைய ஆரம்பிக்கிறது. அதாவது 40 வயசுக்கு மேலே நம்மளுடைய இந்த பூமி ஈர்ப்பு சக்தியை எதிர்க்கும் சக்தி குறைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம அப்போ அதுக்கு மேலே நம்மளுடைய விந்துநாதத்தினுடைய உற்பத்தியாகின்ற அளவும் தரமும் குறையும். இப்போ 40 வயதில் ஒரு 10% தரமும் அளவும் குறையும். அதே போல் 50 வயசில் ஒரு 20%, 60 வயசில் ஒரு 40%, ஒரு 80 வயசுங்கும்போது டோட்டலாக ஒரு 80% குறைய ஆரம்பிக்கிறது. அதாவது உற்பத்தியாகின்ற அளவும் தரமும் குறைய ஆரம்பிக்கும். அப்போது பூமியினுடைய எதிர்ப்பு சக்தியை அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவு சக்தி நம்ம உடம்பில் இருக்காது.
40 வயதுக்கு மேலே வளர்ச்சி என்பது இருக்காது. அப்போதிலிருந்தே நம்ம உடம்பிலே சில சில மாற்றங்கள் நிகழ்ந்து ஒரு 70, 80 வயதிலே இந்த முதுமை வருகிறது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்போ சின்ன குழந்தைகளுக்கு இந்த புவியீர்ப்பு சக்தி இழுக்காதா என்றால் இழுக்கும். இழுத்த போதிலும் கூட அதை எதிர்த்து கொண்டே வளர்கிறது. ஏன்னா குழந்தைகள் ஜீவகாந்தத்தை எந்த வகையிலே அதிகமாக செலவழிக்க மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் இந்த இயற்கையே இதை எதிர்த்து போராடுவதற்கு மட்டும் செலவழித்து இந்த உடலை வளர்க்கின்ற வேலையை மட்டும் பார்க்கிறது. சராசரியாக ஒரு 6 அடி வரை வளர்கிறது. பிறகு 40 வயதுக்கு மேலே வளர்ச்சி வேகம் நின்று விடுகிறது. அதற்கு மேல் வளர முடியாது. அதற்கு மேலே விந்துநாளத்தினுடைய தரமும் அளவும் குறைய ஆரம்பித்தவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நம் உடம்பிலே மாற்றங்கள் நிகழ்ந்து 70, 80 வயதிலே முதுமை வந்து விடுகிறது. கண் பார்வை மங்கி விடுகிறது, காது கேட்பது குறைந்து விடுகிறது, நரை ஏற்பட்டு விடுகிறது, முதுகு வலி, கழுத்து வலி, எலும்பு தேய்மானம், உடல் ஒத்துழைப்பு இருக்காது. அதாவது மனம் என்ன நினைக்கிறதோ அதற்கு தகுந்தார்வார் உடல் ஒத்துழைப்பு இருக்காது. படுத்துக்கொண்டே இருக்கின்றலாம் என்ற எண்ணம் வரும். இதைத்தான் முதுமை என்கின்றோம். ஆனால் இக்காலத்திலே விந்து நாதத்தை இளம் வயதிலேயே அதிகமாக செலவழிப்பதனால் இந்த மாற்றங்கள், நோய்கள் மிக சிறிய வயதிலே வந்து விடுகிறது. உடலுக்கும் உயிருக்கும் நடக்கும் போராட்டத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு 120 ஆண்டுகள் வரை இருக்கு. ஆனாலும் உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இவ்வைந்தாலும் உடலில் உள்ள அணு அடுக்கை நாமாக சீர்குலைக்காமலும் ஜீவகாந்த சக்தியை வீணாக அளிக்காமலும் ஒழுங்காக இருந்தோமானால் 120 ஆண்டுகள் வாழலாம். மேலும் நமது குரு மகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள காயகல்ப பயிற்சியை செய்து கொண்டே வந்தால் ஆயுள் நீளும். ஆயுள் இருக்கிற வரைக்கும் முதுமையின் தொல்லை அதிகமாக வராது. இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள அருகிலுள்ள மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.